அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. முறையில் சொல்லும்போது ஒரு எண்ணமாகவே இரு, ஒரு சிந்தனையோடு இரு, அதுதான் தியானம் அப்படின்ற மாதிரி சொல்லிக் கொடுக்குறாங்களே, அது அப்போ அது சரியான முறையாக இருக்குது. ஆமாம், அதுதான் சரியான முறை. ஒரு சிந்தனை. எது சிந்தனை? ஏதாவது ஒரு உருவங்களை நினச்சிக்கிறது சிந்தனை இல்லை. அது ஒரு சிந்தனை ஆகாது. 1000 கடவுள்கள் இருக்குது ஊரில், அதெல்லாம் கடவுளா? அதெல்லாம் கடவுளே கிடையாது. உன்னை எது இயக்குதோ அதுதான் கடவுள். அந்த மேலே உன் சிந்தனை இருக்கணும். அதான் உண்மையான ஒரு நிலை சிந்தனை. உலகத்தில் இருக்கிற கடவுள் மேலெல்லாம் நீ சிந்தனை வச்சுன்னா அதெல்லாம் கடவுளும் கிடையாது, அந்த சிந்தனையும் செல்லாது. 12 ராசி இருக்கு, 27 நட்சத்திரம் இருக்கு. சரி, அதாவது ஒருத்தவங்க சொல்றாங்க இந்த ராசியில பிறந்தா நல்லா இருக்கான், இந்த நட்சத்திரத்தை பிறந்தா நல்லா இருக்கான், இந்த ராசியில பிறந்தா ரொம்ப கெட்டு போயிருக்கான், இந்த ராசியில பிறந்தா ரொம்ப நல்லா இருக்கான் அப்படின்னு இந்த 12 ராசி 27 நட்சத்திரத்தை வச்சு ரொம்ப கொஞ்சம் ஒப்பிட்டு பேசுறாங்க. அதே மாதிரி பார்க்குறப்ப சில பேர்லாம் நிறைய வாழ்ந்து கொடிசனா நல்லா ஓஹுவான்னு வாழ்றாங்க. ஆனா நம்ம இறந்துட்டு ஆன்மா நம்மளை விட்டு பிரிஞ்சிருது. திருப்பி அடுத்த ஜென்மத்தில் பிறக்கும்போது இந்த ராசி நட்சத்திரம் நம்மளோட சேர்ந்து அதே நட்சத்திரம் அதே ராசி வருமா? எந்த ராசியும் எவனுக்கும் வராது, இப்போவே வராது. தண்டி பேப்பர் எடுத்தீங்கன்னா மகர ராசி இன்றைக்கி ஓஹோன்னு அவங்களுக்கு வியாபாரம்லாம் கை கூடும், இன்றைக்கி கோர்ட்டு விஷயம்லாம் முடிஞ்சிடும்னு போட்டிருப்பான். மகர ராசிக்காரர் சோறில் அது பிச்சை தின்னுப்பான். நான் பல வீடியோக்களில் சொல்லிக்கிறேன், எந்த ராசி எந்த நட்சத்திரமும் செல்லுபடி ஆகாது. விதி மட்டும்தான் முடிவு பண்ணும் வாழ்க்கையை. நீ இந்த உலகத்தில் வாழறதும் விதியால், நீ இந்த உலகத்தை விட்டு மறையிறதும் விதியால். விதி தான் உன் வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணும். விதி எப்படி நிர்ணயம் பண்ணுது? போன பிறவியில் நீ என்ன புண்ணியங்கள் பண்ணியோ அதுக்கேற்ற மாதிரி இந்த பிறவியினுடைய வாழ்வு கிடைக்கும். போன பிரிவில் எவ்வளோ துன்பங்களை எத்தனை பேருக்கு கொடுத்து எத்தனை பேர் வயிறு எறிய வச்சோ அதுக்கேற்ற மாதிரி இந்த பிரிவில் நீ வாழ்வு. விதி தான் வாழ்க்கையினுடைய முடிவு. மதி இடையில் விளையாடும், ஒவ்வொரு செயலும் செய்யும். மதின்றது விதியினுடைய குழந்தை. அது விளையாடுற வரைக்கும் விளையாட விட்டுட்டோம், பொழுது போச்சுன்னா தூக்கி இடுப்பில் வச்சுக்கோ. அது மாதிரி வாழ்க்கையில் உன்னை விளையாட விடும். உன்னுடைய வாழ்க்கை முடியும் போது அது தூக்கி இடுப்பில் வச்சுன்னு போயிடும். அதனால் நட்சத்திரம், ஜாதகம், ஜோசியம் நான் இதெல்லாம் நம்புறது கிடையாது. நான் என் விதியை மட்டும் நம்புகிறேன், என்னை மட்டும் நம்புகிறேன். அப்படி நம்பினால் எந்த நட்சத்திரம், நான் இது வரைக்கும் எந்த நட்சத்திரமும் பார்க்கல, எந்த ஜோசியமும் பார்த்தது கிடையாது என் வாழ்க்கையில். நானும் ரயில்வேயில் 40 வருஷம் வேலை செய்தேன், 60 வருஷம் டெய்லர் வேலை செய்தேன். இந்த 40 வருஷமாக ஆன்மீகத்திலையும் இருக்கிறேன். ஒரு படி சோறு இல்லாத நான் பிச்சை எடுத்தேன். இன்றைக்கி 1000 பேருக்கு சோறு போடுற அளவுக்கு இருக்கிறேன். இதுக்கு எது காரணம்? என்னுடைய விதி தான் முடிவு, என்னுடைய மதி தான் முயற்சி. அதனால் எனக்கு நட்சத்திரம், ஜாதகம் என்னை ஒன்றும் வாழ வைக்காது. நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில் இருந்தால் இந்தபடி இதை வாழ்வான்றவன் இத்தனை பேர் நட்சத்திரத்தை பார்க்குறோம், அவன் வாழ்க்கையை பார்த்தானா சொல்லு. அதனால் இது ஒரு நம்பிக்கை, ஜனங்களை நம்புறதுக்கு. இப்போது எந்த ஜோசிகாரங்கிட்ட நீ போனீன்னாலும் போகிற அன்னைக்கு உனக்கு இன்றைக்கி நல்ல நேரம், இன்றைக்கி 1 கோடி ரூபாய் வரும், நீ இன்றைக்கி செய்கிறதெல்லாம் வெற்றி அடையும் சொல்லுவானா? நீ போன உடனே அவன் சொல்கிற முதல் வார்த்தை, உனக்கு நேரம் சரியில்லை, இந்த கோயிலுக்கு போய் பரிகாரம் பண்ணு. 7.5 நாட்டு சனியை முடிச்சுங்குது உன்னை. ஏன்னா உனக்கு துன்பம் வரும்போது தான் நீ போய் ஜாதகத்தை பார்க்கணுன்னு போகிற. அதை அவன் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? நீ நல்லா இந்த ஜாதகம் ஏன் போய் பார்க்க போகிற, ஜோசியனை ஏன் போய் பார்க்க போகிற? அப்போ உனக்கு துன்பம் வரும்போது தான் ஜோசியனை ஜாதகாரனை நாடுற. அப்போ அவன் இதை தான் சொல்லுவான், நீ உன்னை போட்டு குழப்பின்னு இருப்ப. அதனால் அந்த குழப்பமெல்லாம் நம்பக்கூடாது. உன்னை நம்பினா என் வாழ்க்கை, என் பயணம், வெற்றியோ தோல்வி அது என்னோட போட்டோன்னு முயற்சி பண்ணி நடந்தான்னா தோல்வியே கிடையாது அவன் வாழ்க்கையில். அப்போ அந்த ராசி நட்சத்திரம் அதை அவன் பார்த்துன்னு கேட்டான், உனக்கு ஏன் பார்க்க போகிற? நான் பார்க்குறதே கிடையாது, நான் நம்புறதும் கிடையாது. அதை ஜீவன் ஆன்மா அப்படின்றது ஒரு பொருளோட வெவ்வேறு வடிவமா.
ஆன்மான்றது ஒன்று மட்டும்தான், ஒரு பொருள். உயிர், ஜீவன், மனம் எல்லாம் என்னென்னா இந்த ஆன்மா தனியாக செயல்படவே முடியாது. ஏன்னா அது சுத்தமான பொருள். ஆனால் செயல்பட்டால் தானே வேலை நடக்கும். அப்போ அது செயல்படணும்னா ஒரு பொருள் 3 பொருளாக பிரியுது. இப்போ கரண்ட் இருக்குது, கரண்ட்டு நேராக வந்தால் ஃபேன் ஓடுமானா ஓடாது. அது எங்கே போனால் டிரான்ஸ்ஃபார்மருக்கு போய் டிரான்ஸ்ஃபார்மர் வந்து வீட்டுக்கோட லைனுக்கு வந்து அங்கேருந்து சுவிட்சுக்கு வந்து சுவிட்சு போட்டால் தான் எரியணும். கரண்ட்டை நேராக இருந்து விட்டால் எல்லாமே ஃபியூஸ் போயிடும். அந்த மாதிரி ஆன்மாவானது தனித்து செயல்படவே முடியாது. அப்போது இந்த உடல் என்ற கூட்டுக்குள்ளே அகார உகார மகாரம் ஆகிய 3 பொருளாக உள்ளே வந்துட்டு ஒரு பொருளாக உள்ளே வந்து 3 பொருளாக பிரியுது. புரியுதுங்களா? அப்போது ஆன்மா, ஜீவன், உயிர், மனம் இந்த 3 பொருளாக பிரிஞ்சு ஆன்மான்றது இங்கே வேலையை நடத்திடுது. அது எந்த வேலையும் செய்யலை. அது வேலை செய்யறதுக்கான கருவியாக இதெல்லாம் மாறுது. அப்போ இந்த உடலை விட்டு போகும்போது திரும்ப 3 பொருள் ஒன்று சேர்ந்து ஒரு பொருளாக வெளியே போயிடுது, இன்னொரு கூட்டுருக்காங்க. அப்போது ஜீவன் உயிர் இருக்கிற போது எதை அறியணும்னா ஆன்மாவை நோக்கி அறியணும். ஆன்மா பயணத்தை பூர்த்தி அடைஞ்சால் உடலானது அழியுமா? அதனை கேள்விமா. உடல் அழியாது. ஏன் அழியாதுன்னா இந்த உடலானது காயகல்பம் ஆகும். ஏன்னா இந்த உடலை கெடுக்கக்கூடிய எல்லாமே காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த உடலை விட்டு நீர்த்து போயிடும். ஐயாவையே பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி அவரோட முகத்துலேருந்து அவரோட உருவத்துலேருந்து மாறிக்கினே இருக்கும். 6 மாதம் முன்னாடி இருந்த மாதிரி இப்போ இருக்க மாட்டார். இப்போ பார்த்த மாதிரி இன்னொரு 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி இருக்கவே மாட்டார். அந்த உடலானது தன்னைத்தானே அதை மாற்றிக்கினே வந்துட்டார். காரணம் என்னம்னா அங்கே போய் உட்காரும்போது அது கெடாமல் இருக்கக்கூடிய தகுதி அந்த உடம்புக்கு வரணும். அதுக்காக அது தன்னைத்தானே மாற்றிக்க ஆரம்பிச்சிடணும். ஆனால் பாடம் ஒழுங்காக பண்ணான். அப்போது அப்பியாசிகளால் மட்டும்தான் இதை அடைய முடியும். அந்த அடையிறதில் தீவிரமாக யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த உடலானது நிலைச்சி நிற்கும். மற்றவங்க எல்லாருக்கும் இந்த உடலானது அழியும். ஏன் சாமி அழியும் அப்படின்னா 10 வாயுக்குள்ளே தனஞ்சயன் என்ற ஒரு வாயு இந்த உடலை, மற்ற வாயுக்கெல்லாம் நான் 9 வாயுக்களும் இறந்தவொடனே வெளியே போயிடும். தனஞ்சயன் என்ற ஒரே ஒரு வாயு மட்டும் செத்துட்டா கூட 3 நாளைக்கு இந்த உடம்புல இருக்கும். இருந்து என்னப்பா பண்ணோம் அப்படின்னா இந்த உடம்பை வீங்கி வச்சு வெடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் அது வெளியே போகும். புரியுதுங்களா? அப்போது பாடம் பண்ணுறவங்களுக்கு இந்த தனஞ்சயன்ற வாயு வேலை செய்யுமானா வேலை செய்யாது. அது இந்த உடலை அழிக்கக்கூடிய சக்தி மறந்துட்டு இந்த உடலை காக்கக்கூடிய சக்தியாக மாறிடும். அதனால தான் அர்ஜுனனுக்கு மகாபாரத போரில் அர்ஜுனனுக்கு பேரும் தனஞ்சயன். பாண்டவர்களை காப்பாற்றுறதுக்கு முன்னே நின்றதுனால தனஞ்சயன். அப்போது நம்ம உடலுக்குள்ளே இருக்கிற ஒரு வாயுக்கு பேரும் தனஞ்சயன். எப்போ அப்பியாசிங்களுக்கு எது அழிக்குமோ அந்த பொருளை காக்கிற பொருளாகிடும். அப்போ இந்த உடலானது நிலைச்சி நிற்கக்கூடிய தகுதி அதுக்கு வந்துடும். சரிங்களாம்மா? அறிய முற்பட்டால் மற்றவங்க எல்லாருக்கும் இந்த உடலானது அழியும். சாமி நம்ம நித்யானந்த சாமி சரணம் பாடு, சங்கடங்கள் தீர நம்ம சாமியத்தான் நாடு. சாமி நம்ம நித்யானந்த சாமி சரணம் பாடு, சங்கடங்கள் தீர நம்ம சாமியத்தான் நாடு. சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு, சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு. புன்னகைத்து அரவணைப்பார் சாமி பதம் நாடு. சாமி நம்ம நித்யானந்த சாமி சரணம் பாடு, சங்கடங்கள் தீர நம்ம சாமியத்தான் நாடு. புனித ஸ்தலம் 1000 பூமியிலே உண்டு, போலி வாக்க வந்து விட்டா எல்லா பலனும் உண்டு. புனித ஸ்தலம் 1000 பூமியிலே உண்டு, போலி வாக்க வந்து விட்டா எல்லா பலனும் உண்டு. பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு, பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு தரிசித்து ஆசி பெற நடப்பதெல்லாம் நன்று. சாமி நம்ம நித்யானந்த சாமி சரணம் பாடு, சங்கடங்கள் தீர நம்ம சாமியத்தான் நாடு. போலி வாக்கம் சித்தரையே போற்றி பாடு நீயும், பொல்லாத எண்ணம் எல்லாம்
மாயும். போலிவாக்கம் சித்தரையே போற்றி பாடு நீயும். பொல்லாத எண்ணமெல்லாம் பொசுங்கித்தானே மாயும். உனக்கும் எனக்கும் எப்பவுமே உள்ளத்திலே காயம். உனக்கும் எனக்கும் எப்பவுமே உள்ளத்திலே காயம். சாமியாலே மனதில் உள்ள காயம் எல்லாம் மாறும்.